எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பூச்சூட்டல்ல பாடல் 2. நேற்றுக்கு ஆண்டிகை மேய்க்கு நீ போதி பார்த்தோம். இன்னைக்கு பூச்சூட்டல்ல பாடல் 2. அந்த முன்னாடி போட்டோ எடுத்து அமைச்சிக்க பாருங்க, அதை தள்ளிட்டால் தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கொண்டால் ஒக்கும் கண்கள், உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய், திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய். இது 2வது பாட்டு. இதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா, கருவுடை மேகங்கள். கருவுடை மேகங்கள்னா சாதாரண மேகங்கள் கிடையாது, நீரை மழை பெய்கிற மேகம். மழையை சூலா கொண்டு, கருவுடைனா கருன்னா அதான் மேகத்துக்கு கரு எதுன்னா மழை தான். கருவுடை மேகங்கள் மழையை தருகின்ற கரிய நிறமுடைய மேகங்கள். கண்ணங்கரையில் இருக்கும், அப்படியே மேகம் இருட்டிட்டு வருதுன்றமே, அதான் கருவுடை மேகங்கள். கண்டால் அதை பார்த்தா உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். நம்ம கண்ணால் பார்க்கும்போது, அது இப்போ பெருமாளோட கண்ணுன்னு எடுத்துக்கூடாது, நம்ம கண்ணால் பார்க்கும்போது ஒரே மாதிரி உன்னை கண்டால் ஒக்குமா, கண்களால் உன்னை கண்டால் ஒக்கும்னு எடுத்துக்கணும். உன்னை கண்டால் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும். அந்த அளவுக்கு நீ கரிய நிறமுடையவன், அவருடைய மேகங்களுடைய நிறத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உருவுடையாய், உனக்குன்னு ஒரு உருவம் உண்டு, அந்த உருவத்தை நீ அப்படியே வச்சுருக்க. உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். உருவுடையாய் உலகேழும் ஒன்றாக வந்து பிறந்தாய். நீ மட்டும்தான் உருவத்தோட இருந்த இந்த பழைய காலத்துல, மீது எல்லாத்தையும் நீ முழுங்கிட்ட. பழைய காலத்துல பெருமாள் ஆளிலை கிருஷ்ணா எல்லாத்தையும் 7 உலகங்களையும் முழுகினார் இல்லையா, அதான் உருவுடையாய் உலகேழும் 7 உலகங்களையும் உண்டாக, உண்டு ஆக, உண்டு முடிக்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல உண்டாகன்னா அதுக்கு வேற மாதிரி எடுத்துக்கூடாது. 7 உலகங்களையும் உண்டு ஆக அப்படியே முழுங்கிட்டு ஆக வந்து பிறந்தாய். அதை முழுங்கி பழைய காலம் முடிகிற வரைக்கும் வயிற்றுல காப்பாற்றி அதை மறுபடியும் வெளியில் கொண்டு வரதுக்காக நீ பிறந்த போல் இருக்கு. ஆளுடைய கண்ணனா பிறந்தாய். திருவுடையால் மணவாளா. திருன்னா மகாலட்சுமி, திருன்றது மகாலட்சுமி, மகாலட்சுமியோடைய சார்ந்தவனேன்னு அர்த்தம். அந்த இடத்துல பிரளயங்களை உருவாக்குறதுக்காக பிறந்து 7 உலகங்களையும் கொண்டு வாய்க்குள்ள வச்சிருந்தவன். அப்புறம் பிரளயத்துக்கு அப்புறம் உமிழ்ந்து எல்லா உயிர்களையும் கொடுத்தான், அது வேற. இது உருவாய் உலகம் உண்டாக வந்து பிறந்த 7 உலகங்களையும் முழுங்கிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக பிறந்தா போல் இருக்கு. திருவுடையால் மணவாளா. திருவுடையாள்ன்றது திருன்றது மகாலட்சுமி, திருவுடையால் மணவாளா மகாலட்சுமியின் மணாளனே அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியின் மணாளனே, திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொண்டாரங்கநாதர் இருக்கார் இல்லையா, திருவரங்கத்தே கிடந்தாய். எல்லாத்தையும் வைகுண்டத்தை எல்லாம் விட்டுட்டு பூலோகத்தில் திருவரங்கத்தில் படுத்துட்டு இருக்க. மருவி மனம் கமழ்கின்ற. மருவி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா, மொட்டாக இருந்து மலர்றது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மருவி. மருவின்னா மலர்கின்றன்னு அர்த்தம். மொட்டு மருவுது, மொட்டாக இருந்து மருவி மனம் கமழ்ந்த, மலர்றதுக்கு பேர் மருவின் பேர். மருவி மனம் கமழ்கின்ற. மொட்டா இருந்த மல்லிகைப்பூ மலர்ந்த உடனே வாசனையாம். மருவின உடனே மனம் கமழ்கின்ற, அது அந்த வாசனை வீசுகின்ற மல்லிகைப்பூவை கையில் வச்சுருக்கேன். மொட்டா பறித்து தொடுத்த மல்லிகைப்பூவை கையில் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் மலர்றது. அது மலர்றதுனால வாசனை எக்கச்சக்க வாசனை வருது. எப்பயுமே மல்லிகைப்பூ மலரும் போது பார்த்தீங்கன்னா, மலர்ந்து விழுந்த அப்புறம் ஒரு வாசனை இருக்கும், அது வேற. ஆனால் மலரும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறேன். மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய். அது மாதிரி இப்போ மலர்ந்துட்டே இருக்கு ஒவ்வொரு முக்கா. அந்த மாதிரி பூவை கையில் வச்சுட்டுருக்கேன். அது சூட்டிக்கிறதுக்கு நீ இப்போ உடனே இப்போ குளிச்சாச்சு, மல்லிகைப்பூ சூட்டிக்கிறதுக்கு வான்னு பெருமாளை யசோதை கூப்பிடுறதா, கண்ணனை யசோதை கூப்பிடுறதா பெரியாழ்வாருடைய அவருடைய பாடியில் சொல்லியிருக்கார். பெரியாழ்வார் யசோதையா மாறி இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதுதான் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியாழ்வார் மாறிடுவார். அது மாதிரி இந்த மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய், பூச்சி விட்டுறதுக்கு யசோதையாக மாறிட்டு அந்த இடத்துல காப்பிடல்லையும் யசோதையாக மாறிடுவார். அடுத்த சாப்பிட்டரில் இந்த மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாரை என்பதாக இதனோட அர்த்தம். இதனோட மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் என்னன்னா,
சூழ் கொண்ட மேகங்களை கொண்ட ஒன்னை பார்த்தா ஒரே மாதிரியா எங்கள் கண்ணுக்கு தெரியும். சூழ் கொண்ட மேகத்தையும் ஒன்னையும் பக்கத்தில் பார்த்தா அவ்வளவு கருப்பா அவ்வளோ அழகாக இருப்பேன்னு அர்த்தம். கருப்பா அழகுன்றார் இவர் அந்த இடத்துல. கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். உருவுடையாய் நீ மட்டும்தான் உருவமா இருந்த, மீதி எல்லாம் போயிடுது. மீதி எல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் பெருமாள் வயிற்றுக்குள்ளே போயிடுது. 7 உலகங்களை உண்டாக 7 உலகையும் உண்டாக வந்து பிறந்தார். உலகத்தை 7 உலகத்தையும் உண்டு மறுபடியும் அதை வெளியில் துப்பி அந்த மாதிரி உருவாக்குறதுக்காக வந்து பிறந்தாய். 7 உலகங்களை காப்பாற்றுறதுக்காக பிறந்தாயின்னு அர்த்தம். அந்த இடத்துல 7 உலகங்களையும் உண்டு முடிக்கன்னு, ஆகன்றதுக்கு இந்த இடத்துல முடிக்கன்னு அர்த்தம். 7 உலகம் உண்டாக வந்து பிறந்தாய். எல்லா 7 உலகத்தையும் முழுங்கி மறுபடியும் அந்த 7 உலகங்களை கொடுக்கறதுக்காக வந்து பிறந்தாய். திருவுடையால் மணவாளா, மகாலட்சுமியோட கேள்வனே, மகாலட்சுமியோட மணாளனே அப்படின்னு அந்த திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். வைகுண்டத்தை எல்லாம் விட்டு ஸ்ரீரங்கத்தை வந்து படுத்துட்டு இருக்கேன். மருவி மனம் கமழ்கின்ற அப்போ மலர்ந்துட்டு இருக்கிற மல்லிகைப்பூ கையில் வச்சுருக்கேன். அப்படியே மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மல்லிகைப்பூ கையில் வச்சுட்டு இருக்கேன். கமழ்கின்ற, அதனால தான் அந்த மனம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். மருவி மனம் கமழ்கின்ற, அதை நீங்கள் நம்ம மனசில் அந்த காட்சியை பார்த்தோம்னா தெரியும். மல்லிகைப்பூ மலரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். மலர்ந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும். மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ, அந்த மாதிரி மல்லிகைப்பூவை கையில் வச்சுருக்கேன். அதை உனக்கு சூட்டணும், எங்கேயும் ஓடாதே வா அப்படின்னு பெரியாழ்வார் வந்து யசோதையா மாறி யசோதையோட அந்த அந்த வாணியில் பெருமாளை மல்லிகைப்பூ சூட்டிக்கிறதுக்கு வாணி யசோதை கூப்பிடுற மாதிரி பெரியாழ்வார் சொல்கிறார். தேங்க்யூ. நாளைக்கு 3வது பாட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடல்ல பூச்சூட்டல் பதிகத்துல 2வது பாட்டு. இதில் நம்ம முதல்ல போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதில் இருக்கு பாருங்க 2வது பாட்டு. அதை பார்த்துட்டே நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாட்டு பார்த்துக்கோ. கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய். இப்படியாக பெரியாழ்வார் வந்து தன்னையே யசோத தாயா மாத்திட்டு பிள்ளைய குளிப்பாட்டியாச்சு. இப்போ பூச்சூட்டத்துக்கு கூப்பிடுறா. பூ வச்சுக்கோவா அப்படின்னு கூப்பிடுறா. அது இது 2வது பாட்டு. இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா கருவுடை மேகங்கள். கருவுடை மேகங்கள்னா சூழ் கொண்ட மேகம்னு வாங்க தெரியுங்களா உங்களுக்கு? கருன்னா அதான். கருன்னா சூழ்ன்றது எதுன்னா மழை. மழையை சூழாக கொண்ட மேகங்கள், மழையை கருவாக கொண்ட மேகங்கள் அர்த்தம். அந்த மேகங்கள் கருவை சுமக்கின்ற மேகங்கள், மழையை சுமக்கின்ற மேகங்கள். உன்னை கண்டால், அந்த மேகத்தை பார்த்துட்டு அதே கண்ணால உன்னை பார்த்தா ஒக்கும் கண்கள் அதே மாதிரியே இருக்குமா. 2க்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்குமா. கண்ணுக்கு ஒரே மாதிரி தோணுமா. அதான் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள். உருவுடையாய் கிருஷ்ணனாக அவதாரம் செய்திருப்பவனே, உருவத்தை அடைஞ்சவனே, நீ வந்து பிறப்பு இருப்பு இல்லாதவனாக இருந்தா கூட கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்க இல்லையா? அதனால உருவுடையாய் கிருஷ்ணனாக உருவம் எடுத்து வந்திருப்பவனே. அடுத்தது உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். பிரளய காலத்துல 7 உலகத்தையும் முழுங்கிட்டு மறுபடியும் பிரளயம் முடிஞ்ச அப்புறம் 7 உலகத்தையும் வெளியில உண்டு உமிழ்ந்துன்னு வரும். அது வெளியில உமிழ்ந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரை கொடுத்து உண்டாக்கினவன் ஒரு இது சரித்திரம் உண்டு. ஆளிலை கிருஷ்ணன். அதுதான் பழைய காலத்துல ஆளிலை மேல கிருஷ்ணன் வந்து
எல்லா உலகங்களையும் முழுங்கி 7 உலகங்களையும் முழுங்கி காப்பாற்றினார்னு. அதுதான் இங்கே சொல்றார். உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். எல்லா 7 உலகத்தையும் முழுங்கிட்டு மறுபடியும் உமிழ்ந்தாய் இல்லையா, 7 உலகத்தை உண்டு பண்ணியா இல்லையா மறுபடியும். அதனால 7 அதுக்காக நீ பிறந்தியான், காலிலே கிருஷ்ணா பிறந்த அப்படின்ற. அதுக்கடுத்து திருவுடையாள் மணவாளா. திருன்னா மகாலட்சுமி, திருவுடையாள் மகாலட்சுமி உடைய மகாலட்சுமிக்கு மணவாளனாக திகழ்பவனே அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியுடைய கணவனாக திகழ்பவரே அப்படின்னா திருவுடையாள் மணவாளா. மகாலட்சுமிக்கு நாயகனாக தோன்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது திருவரங்கத்தே கிடந்தாய். இப்படிப்பட்ட இந்த உருவம் கொண்ட நீ என்ன பண்ணிருக்க, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்க. அதான் திருவரங்கத்தே கிடந்தாய். மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சொட்டவாரை. மருவின்றது என்னன்னா அந்த இடத்துல மலர்ந்துன்னு அர்த்தம். மருவின்றது மலர்ந்து. முன்னாடி மொட்டா இருக்குது, மொட்டா இருந்து மருவி அப்படின்னு வரணும். அது இந்த பாட்டுக்காக இலக்கணத்துக்காக அது மறைபொருள். அது மொட்டா இருந்து மருவி மனம் கமழ்கின்ற அப்படின்னு வரணும். மொட்டு மருவி மனம் கமழ்கின்ற அப்படின்னு வரணும். மொட்டுன்றது இந்த இடத்துல இல்லை, பாட்டுக்கு அது மறைப்பொருள். அது மறைப்பொருள் அணின்னு வரும். அது அணியில பொருள் அதனோட பொருள் மறைஞ்சிருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். மருவின்னா மலர்றது. மருவி மனம் கமழ்கின்ற, மலர்ந்து நல்ல வாசனை அடிக்கின்ற இந்த மல்லிகைப்பூ கையில வச்சுட்டு இருக்கேன், இதை சூட்டிக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு யசோதா பிராட்டி கூப்பிடுறதாக பெரியாழ்வார் தன்னுடைய பூச்சூட்டல் பதிகத்தில் சொல்றார். பெரியாழ்வாரோட கருத்து தான் இது. அது யசோதை கூப்பிடுறதா இவர் சொல்றார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.